இன்றைய தினம் கரூர்ல இந்த பட்டி இருக்கு இல்லையா, கரூர்ல மனித பட்டிகள் இது தொடர்பாக மனு கொடுத்தோம். நேற்று இரவில் நான் கூட உங்களுக்கு தகவல் சொல்ல முடியாமல் போச்சு. இரவு ஸ்பெஷல் அப்சர்வரை பார்த்தோம். அவர் உடனடியாக அதில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கரூர் பட்டி உங்களுக்கே தெரியும், இப்போ கிட்டத்தட்ட 120 ஆயிடுச்சு. அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது அவங்க இப்போ அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா பார்ட்டி ஹால், அது பட்டியல்ல பார்ட்டி ஹால்னு சொல்கிற மாதிரி டெய்லி அந்த தெருவில் இருக்கவங்கள மிரட்டி வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு அவங்களுக்கு காஃபி டிஃபன்லாம் கொடுத்து கவனித்து சாயங்காலம் அனுப்புகிறாங்க. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. எனவே அது இது குறித்து நாங்கள் நேற்று நானும் கரூர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிற சிறப்பு அப்சர்வர், சிறப்பு பார்வையாளர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். சார், இப்போ நேற்று சிஎம் இபிஎஸ் சொல்லியிருந்தார் பார்ட்டி ஆஃபீஸில் சென்னையில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் டிஎம்கே செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாறி மாறி அமைச்சர்கள் பேசியிருக்காங்க, முன்னாள் அமைச்சர். எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நான் கூட பார்த்தேன். காலையிலேருந்து ஒரே கதறல் சத்தம். நேற்று ஒரு நாள் தான் எங்கள் தலைவர் எடப்பாடியார் பேச ஆரம்பித்தார். இந்த ஒரு நாளுக்கு இவ்வளோ பெரிய கதறல் சத்தம். 3 அமைச்சர்கள் தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வேகத்தை நீங்க தமிழ்நாடுடைய வளர்ச்சி பணியில இந்த அமைச்சர்கள் 3 பேரும் செஞ்சிருந்தா தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்குமே. சேகர்பாபு சொல்றாரு, சென்னைக்கு நாங்க என்ன செய்யலன்னு கேட்டு. ஆமா, நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. ஆம்ஸ்டாங் படுகொலை, விக்னேஷ் மரணம், அதாவது லாக்அப்ல விக்னேஷ்னு ஒருத்தரை போலீசார் அடித்து கொண்டு விட்டார்கள். ஆனா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பொய்யா அவர் வலிப்பு நோயால இறந்தாருன்னு சொன்னாரு. அப்புறமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே 13 இடங்கள்ல காயம் என்று அந்த இன்னும் அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. இது மாதிரி அடுக்கடுக்கா சொல்லலாம். அவர் பாலம் கட்டியிருக்கோம், அப்படி கட்டியிருக்கோம், இதை கட்டியிருக்கோம்லாம் சொல்றாரு. ஆனால் சென்னை நகரம் மிதந்துச்சா? அந்த 40,000 கோடி பேக்கேஜ் என்ன ஆச்சு? தென்னகத்தின் வெனிஸ் நகரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தண்ணியில மிதக்கும். அது நகரத்தோட அமைப்பே அப்படிதான். அந்த மாதிரி மிதக்கிற மாதிரி செஞ்சிருந்தீங்களே, இதுதான் உங்களுடைய சாதனையா? அப்ப ஒரு நாள் சொன்னதற்கு, ஒரு நாள் எங்க தலைவர் பேசினதற்கு இத்தனை கதறல்கள், இத்தனை புலம்பல்கள், இத்தனை அலம்பல்கள், அழிச்சாட்டியங்கள்னா இன்னும் அவர் 2 நாள்கள்ல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் பண்ண போனா அந்த அமைச்சர்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எங்க கூட்டணிங்கிறது இப்ப சூப்பர்சானிக் ஜெட் வேகத்தில் டேக் ஆஃப் ஆகி போயிட்டு இருக்கு. முதல்ல சொன்னாங்க டெல்லிக்கு போயிட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னாங்க. இப்போ என்னன்னா அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சு அனைத்து கட்சிக்கும் உரிய இடங்களை பெற்று எல்லா தலைவர்களையும் அழைத்து அந்த கூட்டணியை எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்பதை நேற்று அறிவித்தார்கள். அதற்கு முந்தைய தினம் தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம். அதற்கு முந்தி கூட்டணி இறுதி செய்கிற வகையில் நாங்கள் அறிவிப்புகள்லாம் வெளியிட்டோம். நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ அதிமுக கூட்டணிங்கிறது மிக ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ஷேர் ஆட்டோ கூட்டணி இருக்குல்ல, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அது இன்னும் கிளம்பவே இல்லை. 25 நாளா கூட்டணியை பேசுறோங்கிறாங்க. என்னங்க பேசுறீங்க? என் கூட ஒருத்தர் கேட்டாரு, கமலஹாசன் வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதை பத்தி நீங்க என்ன பாக்குறீங்கன்னு. இப்போ கொஞ்சம் முந்தி வரும்னால இன்னொரு பத்திரிகையாளர் கேட்டார். கமலஹாசன் பெரிய அவர் அவருக்கு உண்மை நிலவரம் தெரிஞ்சிருக்கு. அவர் ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக தோத்து போகணும் அவருக்கு தெரிஞ்சுட்டு, அதனால சீட்டு வேணான்ட்டு தப்பிச்சுட்டாரு. ஆக அந்த நிலைமையில இருக்கிற கூட்டணியை வச்சுக்கிட்டு நீங்க எங்க பொதுச் செயலாளரை விமர்சிக்கிறது முறையா இல்ல. இன்னும் உங்க கதறல் சத்தம் அதிகமாவதை தமிழ்நாடு பார்க்க